பலமும் தூய புகழோடு துணிவும் நெஞ்சில் பக்தியும் மனதில் அச்சமில்லா பணிவும் நோயில்லா வாழ்வும் உத்தம ஞான சொல்லின் அத்தனை ஆற்றலும் தர வேண்டும் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம ஜெயம். ஏய் அங்க பாரு, கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒருத்தர் நிக்கிறான். சாமி கும்பிட வந்துட்டு சைட் அடிக்கிறியா? எதுக்கு குடும்ப பங்கா ஒருத்தர் இருக்கும்போது சைட் அடிக்கலன்னா தான் சாமி கொச்சுக்கும். அவன் கண்ணை பாரு, சின்னதா பளிச்சுன்னு பவர்ஃபுல்லா இருக்கு. முதல்ல நீ சாமி கும்பிடு, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சைட் அடிக்கலாம். அப்பல அவளுக்கு பேசுறது கொஞ்சியா? ஏய் நல்லா இருக்காண்டி. அதுக்குன்னு கண்ணிலே பார்த்து பின்றாத, நாங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஏ மாப்பிள்ள, அவளு 2 பேரும் உன்னை கண்ணுலே களவாடுறாளுங்க. கண்டுக்கிறாம வர ஒரு நிமிஷம் பார்த்தா நான் குறைஞ்சா போயிருவ. டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான்லாம் யாரு? 5 வயசுல இருந்து தீவிர ஆஞ்சநேய பக்தன். இவளுங்க இல்லடா, உலக அழகே வந்தாலும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன். வா. மாப்பிள்ள மாப்பிள்ள என்னடாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லடா. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எப்போதும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை பார்க்க வரவன் இன்னைக்கு வேலைக்கிழமை வந்திருக்க. சாமி கும்பிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்க. என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு தெரியாதுடா, காலேஜ் படிக்கும் போது என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் தான் என்னை விட்டு போயிட்டான். போயிட்டானா? மூடு. நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோன்னு சொன்னேன். நீ ஏன்டா எல்லாத்துக்கும் இவ்வளோ ஓவர் ஆக்ஷன் கொடுக்குற? சரி மாப்பிள்ள, அப்படி யாரா அவன் உன்னை இந்த அளவுக்கு வருத்தப்பட வச்சவன்? மயில். மயிலா? மயில் வாகன. நான் அவனை செல்லம்மா மயிலுன்னு தான் கூப்பிடுவேன். காலேஜ் படிக்கும் போது அவன் கிழிச்ச கோட்டை நான் தாண்டதில்லை, நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்டதில்லை. 2 பேரும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போது எங்கள் காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு தெரியுமா?